நெகேமியாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 3 சிறையிருப்பில் வந்தவர்கள் மீதியானவர்கள் தீங்கையும் மகா நிந்தையும் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு சிறையிருப்பில் மீதியாக இருக்கிறவர்கள் நிந்தையும் அவமானத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற, அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை விடுதலை ஆக்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்துப்பார். உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பாவங்களை அறிக்கையிடு. அவர்கள் செய்த பாவங்கள் தேவனை தேடாதபடி, கர்த்தரை அறிவிக்க முடியாது இருக்கிற பாவங்களை அறிக்கிட்ட பொழுது கர்த்தர் நிந்தையும் அவமானத்தை மாற்றினார். ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்காக அந்த கைகளை உடன்படிக்கையாக உருவாக்கி ஒன்று கூடினார்கள். இன்றைக்கு உன் சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் ஒரு மனதோடு, ஏக மனதோடு ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, குடும்பமாய் சபையாராய் ஊழியராய் சேர்ந்து துதிக்கும் பொழுது உன் சிறையிருப்பை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீ நம்பி, அவருடைய அவதூறு சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி அதை எதிர்த்து நின்று ஒன்றும் என சேதப்படுத்தாது என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தீங்கையும் நிந்தை அவமானத்தை எண்ணாது நிற்கிறானோ அவன் மேலே கர்த்தர் அபிஷேகம் இறங்கி வந்து நிந்தையையும் அவமானத்தையும் மாற்றி சிறையிருப்பில் உன்னை வெளியே கொண்டு வந்து ஆனந்த கழிப்பினால் நிறைத்து உன்னை ஆசீர்வதித்து பழுகி பொருகி இந்த பூமியை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்தை தருவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.